நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல். பிளிப்கார்ட் அண்ட் அமேசான் ரெண்டுத்திலையும் பார்த்தீங்கன்னாக்கா சேல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. செப்டம்பர் மாசத்துல கொஞ்சம் இயர்லியராகவே ஸ்டார்ட் ஆக வேண்டிய இந்த சேலை கொஞ்சம் தள்ளி வச்சிருக்காங்க. எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ்லாம் வந்திருக்கு இல்லையா? ஸோ 22க்கு பிறகுதான், அதாவது செப்டம்பர் மாத 22ஆம் தேதிக்கு பிறகுதான் அந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் எல்லாமே அப்ளிகபிள் ஆகும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவங்க சேலையும் கொஞ்சம் தள்ளி வச்சிருக்காங்க. எந்த மாதிரியான விஷயங்களை கையாண்டா இந்த சேல்ல நம்ம கொஞ்சம் ப்ராஃபிட்டபிளா இருந்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போறேன். என்னுடைய அபிப்பிராயத்துல இருந்து நான் சொல்றதுதான், அமேசான்ங்கிறதும் சரி, பிளிப்கார்ட்ங்கிறதும் சரி, மிந்த்ராங்கிறதும் சரி, இல்ல வேற எந்த நிறுவனமா இருந்தாலும் சரி, ஆன்லைன்ல சேல் பண்ணக்கூடிய எல்லா பிளாட்ஃபார்ம்ஸும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு பிசினஸ் கம்பெனி தான். இப்போ நான் சொல்லக்கூடிய சில விஷயங்களை நீங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணீங்கன்னா லாபத்தோட நம்ம அங்க பொருட்களை வாங்க முடியும். ஏன்னா இப்ப ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் வருதுன்னு சொல்றோம் இல்லையா? இப்ப ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் வரும்போது ஆர்கானிக்கலா ரெடியூஸ் ஆகிற பிரைஸையே அவங்க டிஸ்கவுண்ட் காட்டி கூட விற்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது என்னுடைய ஒரு அபிப்பிராயம் தான். இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடிய நபர்கள் தான் இவங்க ரொம்ப உத்தம செல்வங்கள்லாம் கிடையாது. கண்டிப்பா ரேட்டை போட்டு அதுல அடிச்சு கீழே ஒரு ரேட் ஒன்று போடுவான். இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸுக்கு பிறகு விலை குறைஞ்சி ஆர்கானிக்கலா அது என்ன பிரைஸுக்கு விற்கணுமோ அதே பிரைஸையே அவன் பழைய பிரைஸை போட்டு அடிச்சுட்டு கீழே இந்த பிரைஸை போட்டு விற்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புலாம் இருக்குது. அதெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஸோ ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் தொடர்பாக கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸை நீங்க கேதர் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. எந்தெந்த பொருளுக்கு எந்தெந்த அளவுக்கு பிரைஸ்லாம் டிராப் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. அப்படி இல்லைனாக்கா நீங்க சேல் தொடங்கின உடனே பொருளை வாங்காம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி வாங்குறதும் இன்னும் ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனா இருக்கும். அக்டோபர் மந்த்லயோ அல்லது அதற்கு பிறகோ கூட நீங்க வாங்கலாம். ஏன்னா இந்த சேல் அடுத்தடுத்து இவங்க போட்டுட்டு தான் இருக்க போறாங்க. இப்போதைக்கு இவங்க ரெண்டு பேருமே நிக்க போறது கிடையாது. சில பொருட்களுக்கு உடனே வாங்கினாதான் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற மாதிரியான ஹைப்பெல்லாம் அவங்க கிரியேட் பண்ணுவாங்க. இன்னைக்கு இல்லைனாக்கா இயர் எண்ட் சேல்னு சொல்லிட்டு டிசம்பர் மாசத்துல மடிஞ்சு வரும். ஸோ தீபாவளிக்கு எப்படியும் ஒரு சேல் இருக்கும். இப்படியே போயிட்டு தான் இருக்கும். ஸோ அதை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். ஸோ சேலுக்காக பர்ச்சேஸ் பண்ணுங்கிற மாதிரி அவசர அவசரமா போய் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. பட் எனக்கு சில கீ பாயிண்ட்ஸ் இருக்கு இவங்களோட அந்த சேல்ல. ஏன்னா ஆர்டிபிஷியலா சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா பிரைஸ் அவங்க ஹைக் பண்ணி வைக்கிறாங்க சேலுக்கு முன்னாடி. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பொருள் இந்த பிரைஸ்ல விக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சுப்போம். ஒரு 800 ருபீஸ்க்கு விக்குது அப்படிங்கும் போது இப்ப பாத்தீங்கன்னாக்கா இந்த சேலுக்கு முன்னாடி அதை 1000 ருபீஸ் அவங்க மாத்திடுறாங்க. சேல் வந்த பிறகு நாங்க 200 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அதே 800 ருபீஸ்க்கே அவங்க விற்கிறாங்க. இதான் ஆர்டிபிஷியலி இன்ஃபிளேட்டட் பிரைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். குருட்டாம்போக்குல அவங்க 200 ரூபான்னு போட்டிருக்காங்க டிஸ்கவுண்ட்ங்கிறத நம்பி நீங்க வாங்கி நஷ்டம் அடையாதீங்க அப்படிங்கறத இங்க நான் உங்களுக்கு தெரியப்படுத்திக்க விரும்புறேன். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரியான சேல்ல பாத்தீங்கன்னாக்கா சில ப்ராடக்ட் அவங்க ஹைலைட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு பிக்சல் 9 அதை தான் இப்போ ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஐபோன் 16க்கும் எப்படியும் ஆஃபர் இருக்கும். சாம்சங் S24 சீரிஸ்க்கும் கண்டிப்பா ஆஃபர் அவங்க போட்டிருப்பாங்க. பட் இந்த மாதிரியான ஐட்டங்கள் ரொம்ப நேரம் இருக்கிறது கிடையாது. திடீர்னு அவுட் ஆஃப் ஸ்டாக்கு போயிடுது. சில நிமிடங்கள்லயே அது அவுட் ஆஃப் ஸ்டாக்கு போறதுங்கிறது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா இந்த பிக்சல் 9 35K கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகவே கண்ணு முடிச்சு இந்த சேல்ல ஏதாவது பொருள் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பணத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. பட் என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னாக்கா கடைசி நேரத்துல அதை கார்ட்ல கூட ஆட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னாக்கா அது அவுட் ஆஃப் ஸ்டாக் அப்படிங்கிற மாதிரி வரும். இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அவங்க செய்யற ஒரு கிமிக் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. நிறைய விளம்பரமும் நடக்கும். இந்த பொருளை இவ்வளவு ரூபாய் கொடுக்குறாங்களா, இந்த பொருளை இவ்வளவு ரூபாய் கொடுக்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி புதுசு புதுசா நம்மளே போய் நண்பர்கள்லாம் தேடி தேடி சொல்லுவோம், நம்மளே ஷேர் பண்ணுவோம். ஸோ நிறைய யூசர்ஸ் அந்த பிளாட்ஃபார்முக்குள்ள வராங்க, இந்த பொருளை வாங்க வராங்க. அப்படி இல்லை அப்படிங்கும் போது அவங்க வேற ஒரு பொருளை சூஸ் பண்றதுக்கும் சாய்ஸஸ் கொடுப்பாங்க. அதாவது நம்ம ஆசையா ஒரு பொருளை வாங்கலான்ட்டு போவோம். பட் அந்த பொருள் இல்ல, வேற பொருள் தான் இருக்கு அப்படிங்கும் போது அதை வாங்கிட்டு வர்ற ஒரு மனோபாவம்ங்கிறது இங்க நிறைய பேருக்கு இருக்குது. அது இவங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட். நீங்க எந்த பொருளை விரும்புனீங்களோ, எந்த பொருளை வாங்கணும்னு நீங்க போனீங்களோ அது அவுட் ஆஃப் ஸ்டாக் இருந்ததுனாக்கா கவலைப்படாதீங்க. அடுத்த நாள் மறுபடியும் அது ஸ்டாக் வருதாங்கிறத பாருங்க. வேற ஆப்ஷனுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரியான அவசியம் கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும். பட் இவங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. வேணும்னே பாத்தீங்கன்னாக்கா சில நிமிஷங்கள்லயே அவுட் ஆஃப் ஸ்டாக்னு போடுவாங்க, சில செகண்ட்ஸ்லயே அவுட் ஆஃப் ஸ்டாக்னு போடுவாங்க. திடீர்னு வரும், திடீர்னு பாத்தீங்கன்னாக்கா அவுட் ஆஃப் ஸ்டாக்னு போடுவாங்க. இந்த மாதிரியான அநியாய அக்கிரமம்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம கண்டிப்பா கொஞ்சம் எதிர்பார்த்து இந்த மாதிரிலாம் அவங்க பண்ணுவாங்கிறத நம்ம எதிர்பார்த்து கணித்து உஷாரா இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மக்களே. அப்புறம் இயர்லி ஆக்சஸ் அண்ட் எக்ஸ்க்ளூசிவிட்டி. அதாவது இயர்லி ஆக்சஸ்னாக்கா இப்ப பிளஸ் மெம்பர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அமேசான் பிரைம் மெம்பர் அவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒரு 24 ஹவர்ஸ்ல இருந்து ஒரு 48 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே இந்த மாதிரியான ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துருவாங்க. இந்த டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல அவங்க பொருள்லாம் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப அவங்களுக்கு கிடைக்குதுங்கிறதெல்லாம் வேற விஷயம். அவங்க வாங்கினதுக்கு அப்புறம் நார்மல் யூசருக்கு என்ன கிடைக்கும்ங்கிறது வேற. சில நேரங்கள்ல நார்மல் யூசர் அடைஞ்ச பெனிஃபிட்டை விட பிரைம் யூசர் குறைவான பெனிஃபிட் அடைஞ்ச காலங்கள்லாம் உண்டு. அதற்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னாக்கா சாம்சங்ல கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி M சீரிஸ்ல 778G வச்சு ஒரு மொபைல் போன் லான்ச் பண்ணாங்க. அதுல பாத்தீங்கன்னா பிரைம் மெம்பர்ஸ்
மெம்பர்ஸுக்கு 1000 ரூபாய் கூடுதலா வந்து சேல் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அது நார்மலான சேலுக்கு வரும்போது 1000 ரூபாய் வந்து குறைச்சிருந்தாங்க. அது வந்து ஒரு சர்ச்சையாவே வந்து போயிட்டு இருந்தது அந்த பீரியட்ல. பட் இப்போ அதெல்லாம் வந்து பண்ண மாட்டாங்க. பிரைம் மெம்பர்ஸுக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பட் இதன் வாயிலாக நான் சொல்ல வர்றது என்னன்னாக்கா, மக்களை வந்து புஷ் பண்றாங்க, நீங்க வந்து அந்த பிரைம் யூசரா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. எப்பவுமே வருஷத்துக்கு பேமெண்ட் வாங்குற அந்த அமேசான் பிரைம் இருக்கு இல்லையா, அது இப்ப இந்த சேலுக்கு முன்னாடி நீங்க வந்து ஒரு மாசம் நீங்க வந்து எடுத்துக்கோங்க, 99 ரூபா கொடுங்க, இல்ல 140 ரூபா கொடுங்க, இல்ல வந்து 130 ரூபா கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு காசு வாங்குற சிஸ்டத்தை வந்து வச்சிருப்பாங்க. நீங்க வந்து ஒரு மாசம் ட்ரையல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் நீங்க வந்து பணம் கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட கொண்டுட்டு வருவாங்க. இதெல்லாம் வந்து நடக்கும். அதுலயும் கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க. உங்களை அவங்க மெம்பர் ஆக்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இதே மாதிரியே தான் பிளிப்கார்ட்லயும் உங்களை பிளஸ் மெம்பர் ஆக்குறதுக்கு அவங்க வந்து முயற்சி பண்ணுவாங்க. அதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் உஷாரா இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு அவசியமானு பாருங்க. அமேசான் பிரைம் வீடியோ நீங்க வந்து பாப்பீங்க, அதுலயே இப்போ வந்து ஆட் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. அமேசான் பிரைம் மியூசிக் இருக்கு. இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் நீங்க வந்து யூஸ் பண்ணுவீங்கன்னாக்கா நீங்க அந்த மாதிரி ஒரு பிரைம் மெம்பரா பணம் கட்டி ஆகுறதுல ஒரு அர்த்தம் வந்து இருக்குது. இந்த சேலுக்காக, இந்த ஒரு மாசத்துக்காக, இந்த ஒரு 10 நாளுக்காக நீங்க வந்து அவங்க கிட்ட மெம்பரா இருக்கணுங்கிறது வந்து அனாவசியமானது. அதையும் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதை பண்ணிக்கோங்க. இதுவும் வந்து அவங்களுடைய ஒரு மார்க்கெட்டிங் கிமிக்ஸ் தான். இது இல்லாம இந்த சேல்னு வந்துட்டாலே இந்த பொருள்லாம் பாத்தீங்கன்னாக்கா சில நேரங்கள்ல டெலிவரி ஆகிறதுக்கே டைம் எடுக்குது. அது மட்டும் இல்லாம அந்த ரிட்டர்னும் பாத்தீங்கன்னாக்கா அவ்வளவு சீக்கிரம் அவங்க எடுக்கிறது இல்ல. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இந்த ரிட்டர்ன் அப்ப, அதாவது பாத்தீங்கன்னாக்கா ரிட்டர்ன் போடும்போது நான் ரிட்டர்னபிள் ஐட்டம்னு வர சில விஷயங்களை மார்க் பண்ணி வச்சிருப்பானுங்க. அதையே நீங்க வந்து பாத்துக்கோங்க. ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடி பிளைண்டா 14 டே ரிட்டர்ன் பாலிசி எல்லாம் இருக்கு, இல்ல 7 டே ரிட்டர்ன் பாலிசி எல்லாம் இருக்கு, தைரியமா பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காதீங்க. அந்த பொருள்ல பாருங்க, அதுல ரிட்டர்னபிள் ஆப்ஷன் வந்து இருக்கா, இல்ல நான் ரிட்டர்னபிள் ஆப்ஷன் அவங்க வந்து பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்களாங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பொருளை நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. அப்புறம் அந்த டெலிவரின்னு வந்த பிறகுதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நிறைய பேர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ல எக்ஸ்சேஞ்ச்லாம் வந்து போடுவீங்க. எக்ஸ்சேஞ்ச் முதல்ல நீங்க கொடுக்கும் போது ஒரு பிரைஸ் வந்து காட்டும். நேர்ல வந்து பார்த்துட்டு செக் பண்ணிட்டு இந்த பிரைஸ் இது வந்து போகாது, இதுல ஸ்கிராச்சஸ் இருக்கு, இதுல டென்ஸ் இருக்கு, சோ நீங்க வந்து தப்பா வந்து ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி இன்னும் பிரைஸை வந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எக்ஸ்சேஞ்ச் போடுறதுன்னு முடிவு பண்ணிட்டோம், சரி ஏதோ ரேட்டு குறைஞ்சாலும் பரவாயில்ல, ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் மைனஸ் ஆனாலும் நமக்கு அது ஒரு இஷ்யூ கிடையாது அப்படிங்கிற அந்த கட்டாயத்தின் பேர்ல அந்த புது ப்ராடக்ட்டை பார்த்தோன்னே டெம்ட் ஆகி நிறைய பேர் வந்து பணத்தை வந்து கொடுத்துறது உண்டு. அதுலயும் கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க. என் போன் வந்து ரொம்ப புதுசா இருக்கு, சூப்பரா நான் வந்து மெயின்டைன் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரை நம்பி உள்ள போகலாம். அப்படி இல்லங்கும் போது அது நமக்கே பாதகமா ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. இது இல்லாம ஜென்யூன் ஸ்டாக்ஸ்ல இருக்கிற லிமிடேஷன்ஸ், அதாவது பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஒரு பொருளை வந்து வாங்குறதுக்காக போறீங்க. இப்ப ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம், அது பிக்சல் 9 நம்ம வந்து வாங்குறதுக்காக போறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து ஒரு லிமிடெட் ஸ்டாக் மட்டும் வைக்கிறது, ஒரு 100 யூனிட் மட்டும் சோல்ட் ஆன உடனே அந்த இதை வந்து ரிமூவ் பண்ணிடுறது, அந்த ஆஃபரை வந்து கட் பண்ணிடுறது, மறுபடியும் பழைய ரேட்டுக்கு வந்து கொண்டு வந்துடுறது, இல்ல வந்து ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறது. இதெல்லாம் வந்து நடக்கும். முதல் ஒரு 100 யூனிட்டுக்கு மட்டும் 35000 ரூபாய் 36000 ரூபாய் அப்படிங்கிற அந்த பிரைஸை வந்து அவங்க வந்து பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் வர்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 37000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி அதை வாங்க வேண்டிய நிலைமை வந்து வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 1 hour 2 hour கழிச்சு 39000 ரூபாய் 40000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரியான அந்த பிரைஸ் டேக் அதுல வந்து பிக்ஸ் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. நம்ம வந்து பார்க்கும் போது 65000 ரூபாய்க்கு வித்தது 40000 ரூபாய்க்கு வருது, சரி இதையே வாங்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு அவசர மனநிலையில சில பேர் வாங்கிறது உண்டு. அதையும் நீங்க கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த பிரைஸ் கரெக்டான பிரைஸ்ன்னு தோணுதோ அதுல வாங்க கத்துக்கோங்க. அதுதான் வந்து ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனா இருக்கும். இது என்னுடைய ஒப்பீனியன். இதுவும் வந்து நபர்களை பொறுத்து மாறலாம். அது உங்களுடைய முடிவு தான். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். பிக்சல் 9 ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துப்போம். நான் எக்ஸாம்பிளுக்காக மட்டும்தான் சொல்றேன். வேற ஏதாவது பொருளையும் நீங்க வந்து இப்படி எடுத்துக்கோங்க. அது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஜென்யூன் செல்லர் வந்து இருப்பாரு, அவர் வந்து செல் பண்ணிட்டு இருப்பாரு, அவர் வந்து முடிச்சிருப்பாரு, உடனே வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்கு வந்து போயிருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப வந்து வரும்போது பாத்தீங்கன்னாக்கா செல்லர் யாருன்னே தெரியாம ஒரு புது செல்லரா இருப்பாங்க, இல்ல அந்த செல்லர் வந்து ஒரு ஒஸ்டான பிஹேவியர் உள்ள ஒரு செல்லரா கூட இருக்கலாம். ஐ மீன் அவங்களோட ரேட்டிங் வந்து ரொம்ப குறைவா இருக்கும். பொருளை வாங்குறவங்க வந்து செல்லர் யாருன்னு பார்த்துட்டு வாங்கணும் அப்படிங்கறதையும் நான் வந்து வலியுறுத்துறேன். கண்டிப்பா நீங்க வந்து ஒரு பொருளை வாங்குறீங்கன்னாக்கா செல்லர் யாரு, செல்லருக்கு என்ன மாதிரியான ரேட்டிங் கொடுத்திருக்காங்க, அவங்களுடைய ஃபீட்பேக்லாம் என்னங்கிறது அந்த வெப்சைட்ல இருக்கும். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த பொருளை வந்து வாங்கலாமா வேணாமாங்கிறத வந்து யோசிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா 4.5 ரேட்டிங்ஸ் அண்ட் அபோவ் அந்த மாதிரி இருக்கிற ஒரு செல்லர் வந்து அந்த பொருளை வந்து செல் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அந்த மெயின் செல்லர் இல்லாம ரொம்ப யாராவது புதுசா வந்திருப்பாங்க, அவங்க வந்து வேற ஒரு வெப்சைட்ல இருந்து வாங்கி, இல்ல அந்த பழைய செல்லர்ட்ட இருந்தே வாங்கி அதுல இருந்து ஒரு 2000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணி கூட வந்து விற்பாங்க. அதெல்லாம் நீங்க வந்து பாத்துக்கோங்க. அண்ட் வாங்கக்கூடிய அந்த யூனிட் வந்து இந்தியன் யூனிட், இந்தியன் எம்ஆர்பியா அப்படிங்கறதே நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு அபிஷியலா ஒரு செல் பண்றதுக்கான ஒரு இதுவே வந்து இல்ல. இப்ப லாஸ்ட் டைம்லாம் பாத்தீங்கன்னாக்கா OnePlus டேப்லெட்ல இந்த மாதிரியான இஷ்யூஸ் நிறைய வந்தது. OnePlus மொபைல் போன்ஸ்லயும் இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து நிறைய வந்தது. அதாவது அமேசான் தான் செல்லரா, பட் பிளிப்கார்ட்ல வந்து சேல் ஆயிட்டு இருந்தது. அமேசான்ல இருந்து வாங்கி சில பேர் வந்து பிளிப்கார்ட்ல வந்து ரீசேலும் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஒரு சேலுன்னு ஒன்று நடக்குதுனாக்கா அதுல இருக்கக்கூடிய அந்த நிறைய குறைகளை நம்ம தான் கண்டறிந்து அதுல இருந்து பாதுகாப்பா இருந்துக்கணும். ஒரு பொருளை விற்கிற செல்லர் வந்து
ஜெனியூனான செல்லராங்கிறத நம்ம தான் கண்டுபிடிக்கணும். நம்ம கண்டுபிடிக்காம அவசரப்பட்டு எதை பத்தியும் கவலைப்படாம அந்த பொருள் சீப்பா கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக மட்டும் அந்த பொருளை போய் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண முயற்சி பண்ணோம்னாக்கா நம்ம ஏமாந்து போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ செல்லர் ரேட்டிங்கை நீங்க மறக்காம வந்து பாருங்க. இது எல்லாமே ஒரு புறம் இருக்க ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இருக்குது. அதாவது இதை நம்ம FOMO அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். எங்க அந்த பொருள் நமக்கு கிடைக்காம போயிடுமோ அப்படிங்கிற அந்த ஒரு ஆதங்கத்துல அவசரமா போய் எந்த விஷயங்களையும் அதிகமா பார்க்காம அந்த பொருளை வந்து போய் பர்ச்சேஸ் பண்ணிடுறது, பணத்தை வந்து கட்டிடுறது. ஸோ இதை வந்து பண்ணாதீங்க. நீங்க வந்து என்னதான் அவங்க வந்து ரஷ் கொடுத்தாலும் ஐயோ அவசரம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க மெசேஜ் எல்லாம் போடுவாங்க. பட் என்னதான் இருந்தாலும் நீங்க வந்து பொறுமையா நிதானமா இதை கையாண்டீங்கன்னாக்கா நீங்க இந்த மாதிரியான டிராப்புக்குள்ள மாட்டாம இருக்கிறதுக்கு அதிக வழிவகை வந்து இருக்குது. அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் அவசரப்பட்டு வேகமா போய் அந்த பொருளை வாங்கணுங்கிற மாதிரி நினைக்காதீங்க. பொறுமையா காத்திருந்து வாங்குறதே நல்ல விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சு. அண்ட் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டை எல்லாருமே கன்சிடரேஷனுக்குள்ள கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து விரும்புகிறேன். இது என்னுடைய விருப்பம் தான். இதை செய்யணுமா வேணாமாங்கிறதையும் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ இறுதி முடிவுங்கிறது வந்து உங்கள் கையில் தான் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள், இந்த மாதிரியான சில தவறுகள்லாம் இந்த மாதிரியான சேலின் போது நடக்குது அப்படிங்கிறது எனக்கு தோணுனது. அது அப்படியே நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு ஏதாவது வித்தியாசமான அனுபவங்கள் இருக்கலாம், உங்களுக்கு ஏதாவது வித்தியாசமாக இவங்க இதை மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தோணலாம். ஸோ அதெல்லாம் என்னங்கிறத மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள். நமது இமானுவேல் எக்ஸ்ப்ளோர்ஸ் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள். மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸோட அடுத்த வீடியோஸில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல். நன்றி, வணக்கம்.